நவம்பர் 10. புனித பெரிய லியோ. இத்தாலி நாட்டில் டஸ்கனி பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 400ஆம் ஆண்டு பிறந்தார் பெரிய லியோ. கிபி 430ஆம் ஆண்டு திருத்தந்தை முதலாம் செலஸ்டினின் ஆட்சி காலத்தில் திருத்தொண்டராக பணியாற்றிய இவர் எழுதுவதிலும் மறையுரையாற்றுவதிலும் சிறந்திருந்தார். திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்துசுவிற்கு பின்பு கிபி 440ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் நாள் திருச்சபையின் 45வது திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரிய லியோ திருச்சபையின் ஒற்றுமைக்காக பாடுபட்டார். ஆயர்களும் குருக்களும் இறை வார்த்தையினை எளிய முறையில் எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட திருத்தந்தை பெரிய லியோ தன் பணிகளின் மூலம் மக்களை கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதிப்படுத்தினார். கீழை திருச்சபையில் இருந்த தப்பறை கொள்கைகளை சரி செய்த திருத்தந்தை பெரிய லியோ திருச்சபையில் நிலவிய பெலாஜிய மற்றும் மணிக்கேய தப்பறைகளுக்கு சரியான விளக்கமளித்து அனைத்து தப்பறைகளையும் நீக்கினார். அனுசரிக்கப்பட்ட அனைத்து ஆத்துமாக்களின் நினைவு தினம் திருத்தந்தை பெரிய லியோ எழுதிய 432 கடிதங்களும் 96 அருளுரைகளும் இன்றும் வத்திக்கான் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. திருச்சபையின் ஒழுங்குகளை கடுமையாக கடைபிடித்து இறையாட்சி பணிகளை செம்மையோடு செய்த திருத்தந்தை பெரிய லியோ கிபி 461ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் நாள் விண்ணகம் சென்றார். தன் திறமையான நிர்வாகத்தினால் திருச்சபையினை நன்கு வழிநடத்தி மக்களை இறை விசுவாசத்தில் வளர்த்த திருத்தந்தை பெரிய லியோவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித பெரிய லியோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது மறைமாவட்டத்திற்காகவும் நம் பங்கு தலத்திற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.